विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशंकर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःख विदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशंकर देशिकमे शरणम् सुवर्णबिन्दुरक्षोभ्यः सर्ववागीश्वरेश्वरः महाक्रतो महाधर्तो महामौतो महानिधिः. நாமக்கள் பரம பவித்திரமான நாமக்கள். பகவான நினைச்ச மாத்திரத்தினால மனசுல இருக்கக்கூடியதான எல்லா தூய எண்ணங்கள்லாம் போய் பரம பவித்திரமாக மனசாகும். பகவானுடைய ஸ்வரூபம் சாஸ்திரங்கள்ல சொல்லும் பொழுது ஹரேர் ஹரதி பாபானி துஷ்ட சித்தைர் அபிஸ்மிருதா. அவருடைய நாமாக்களை நினைச்ச மாத்திரத்தினாலே எல்லா பாபங்களும் போகும். ஸ்மரணமாத்திரேன வேற ஒண்ணும் வேண்டாம், ஸ்மரிச்சா போறோம். வாக்கால சொல்லவும் வேண்டாம், அதை ஸ்மரிச்சா போறோம். அப்படிப்பட்டதான பகவானுடைய திவ்யமான நாமாக்கள்ல ஒரு நாம அர்க்கஹான்னு நேற்று சுலோச்சனஹா வரைக்கும் பார்த்தோம். அழகான கண்களை உடையவர், அழகான பார்வையுடையவர் சொன்னோம். அதற்கு அர்க்கஹா உலகத்துல எல்லோராலையும் பூஜிக்கப்படுகிறார். எல்லோராலையும் எப்படி பூஜிக்கப்படுகிறார்? மன சந்தோஷம். சில பேரை பூஜை பண்ற வேற வழியிலேயே கடனேன்னு. உத்தியோகத்துல நமக்கு பிடிக்காத ஆபீசரா இருந்தா என்ன பண்றோம்? குட் மார்னிங் சொல்லித்தான் ஆகணும். என்ன பண்றது? கடனேன்னு சொல்றேன். அது போல இல்ல, எல்லோரும் சந்தோஷமாக பகவானை ஆராதிக்கிறார். யாரு? நீங்களும் நானும் மட்டும் இல்ல, பிரம்மாதி தேவதைகள் உட்பட. ஏன்? உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் அவளுடைய செயலை செய்வதற்கு உள்ள அவர் இருக்கணும். நீங்க கண்ணால பாக்கணும், காதால கேட்கணும்னு உள்ளூரும் ஒரு சைத்தன்யம் இருந்தாத்தானே நடக்கும். சக்தி இல்லாதவன நீங்க என்ன பண்ண முடியும்? மனுஷனுக்கு ஏதோ ஆகாரம் சாப்பிடுறான், உட்கொண்ட ஆகாரமானது ஜீரணமாயி அதுகளுக்கு சக்தியை கொடுத்து எல்லா செயலும் பண்றதுக்கு வேண்டியதான ஒரு திறமையை கொடுக்கிறார். பார்த்தீங்களா? அந்த திறமை நமக்கு மட்டும் இல்ல, உலகத்தை படைக்கக்கூடியதான திறமை பிரம்மதேவருக்கு வரணும், உலகத்தை அழிக்கக்கூடியதான திறமை பரமேஸ்வரனுக்கு வரணும். இப்படி எல்லோருடைய சரீரத்திலையும் இருந்து கொண்டு அவாவா என்னென்ன செயல்களை பண்ணணுமோ அதுக்கு தகுந்ததான திறமையை கொடுத்து அத்தனைக்கு இல்லாம அவன் மனசுல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். மனசுல ஒரு நிறைவு இருந்தா தான் எல்லா காரியத்தையும் நல்லா பண்ண முடியும். அந்த நிறைவையும் அவர் கொடுக்கிறார். அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நீங்க அவரை நினைக்கணும். நம்ம மனசுல அவர் கொஞ்சம் இடம் கொடுக்கணும். அது போறோம். அதனால எல்லோராலையும் துதிக்கப்படுகின்ற காரணத்தினால் அவருக்கு அர்த்த பூஜாயாங்கிற தாது. அதுக்கு மேல கர்மணி கஞ்சபத்தை சஜவுன்னு ஒரு சூத்திரத்தினால புத்தம் வந்து அர்க்கான அர்த்த பூஜாயாங்கிறது எல்லோராலையும் பூஜிக்கப்படுகிறவர் அப்படிங்கிற அர்த்தம். எல்லோரும் அவரை பூஜிக்கிறார் சார், நல்லா இருக்க. அவர் என்ன பண்றாரு எல்லோருக்கும்? அதான் வாஜசன அர்க்கோ வாஜசன ஸ்ருங்கி. வாஜம்னா அன்னம்னு அர்த்தம். எல்லா பிராணிகளுக்கும் அன்னத்தை கொடுக்கிறார். அந்த அன்னமானது ஏதாவது ஒரு பிராணி ஆகாரம் இல்லாம பிராண விட்டான்னு இருக்கோம். அப்பப்ப பேப்பர்ல ஸ்டார்வேஷன் டெத்னு போடுறானே தவிர அவளுக்கு ஏதோ கிடைச்சிருக்கு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு எதை கிடைச்சிருக்கோ அதை விட அதிகமா வேணும்னு நினைக்கிறோம். சாதாரண ஆகாரம் இருந்தா போறாது, ரசம் சாதம் இருந்தா போறாது,
நமக்கு வக்கடையா அத்தனை 4 கறி 5 போட்டு இதெல்லாம் வேணும்னு நமக்கு. அதனால என்ன ஆகுது, நமக்கு இல்லைங்கிற ஒரு மனப்பான்மை வரும். சாதாரணமாக நமக்கு எது கிடைச்சதோ அதை பகவானுக்கு நிவேதனம் பண்ணி நம்ம சாப்பிடணும்னு ஆரம்பிச்சா மனசுக்கும் சந்தோஷமா இருக்கும். நீங்க உட்கொள்ளக்கூடியதான பதார்த்தம் சரீர ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்ல, மன சந்தோஷத்துக்கும் ஏற்படும். அதனாலதான் மன சந்தோஷமா ஏற்படணும்ங்கிறதுக்காகவே நிம்மதியா சாப்பிடணும். அவசரமா சாப்பிடுறது அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. அந்த சமையல் பண்ணும் பொழுது பகவன் நாமாவை சொல்லிட்டே சமைக்கணும். காவலர் எழுந்துக்கும் பொழுதே இந்த மார்கழி மாசம் பஜனையோட எழுந்துக்கிறாரோ இல்லையோ பகவன் நாமாவை சொல்லி அந்த சூரியோதயத்துக்கு முன்னால அவரை பூஜை பண்ணிவிட்ட சுட சுட பொங்கல் சாப்பிட்ட. ஏன்னா வெளியில குளிரா இருக்கும் இல்லையோ, சுட சுட பொங்கல் சாப்பிட்டு அது வரைக்கும் அந்த மனசுல பகவானையே நினைச்சுட்டேன். அதுக்கப்புறம் எல்லா காரியங்களும் பண்ணி நிம்மதியா நம்ம சாப்பிடணும்னு. இந்த சாப்பாடு ஆகாரம் நிம்மதியா உட்கொண்டோமையானால் மனசு நிம்மதியை பெறும். ஆனா அன்னமயம் மிதோமிய மனா ஆபோமய பிராண தேஜோமயி வாக்கு. அன்னமயம் மிதோமிய மனா, உங்க மனசானது எப்படி இருக்கணும்ங்கிறது நீங்க உட்கொள்ளக்கூடியதான ஆகாரத்தை பொறுத்து இருக்கு. அது ரஷ்யா ஸ்னிக்தாக ஸ்வீட் ரசத்தோடு இருக்கக்கூடியது, அப்படி ஒன்னொன்னு பற்றுபதலோடு இருக்கக்கூடியதான ஆகாரங்கள் இவைகள்லாம் நீங்க சாப்பிட்டேன்னு வச்சுங்களேன், மனசுல தத்துவ குணம் வளரும். தத்துவ குணம் வந்தா ஞானம் வளரும், சுகம் இருக்கும். நல்லா படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன இருக்கும், அந்த ஆகாரமும் நல்லா இருக்கணும். இப்படி சாஸ்திரங்கள்லாம் சொல்லி அப்படி எல்லோருக்கும் ஒரு ஆகாரத்தை கொடுத்துதான் இருக்கார் பகவான். நமக்கு அது வேணும் இது வேணும் நம்ம நினைக்கிறவை தவிர எல்லோருக்கும் அப்பப்ப அவ தகுந்த கொடுக்குற அவளுடைய பிரார்த்த கர்மாவுக்கு தகுந்த போல இருக்கு. ஆனா யாருக்கும் ஆகாரமே இல்லையேங்கிறது கிடையாது. உங்களுக்கு மட்டுமல்ல, பூச்சிகளுக்கு முழு கூட்டுக்கு அத்தனையும் கொடுத்துட்டு இருக்காருன்னு அத்தனையும் ஏதோ சாப்பிடுறதே ஏதோ வாழ்ந்துட்டு தான் இருக்கு, உலகத்துல இல்லாம இல்லையே. ஆனா என்னன்னா நமக்கு அது வேணும் இது வேணும், வெள்ளிக்கிழமைன்னா அம்பாளுக்கு சக்கரை பொங்கல் வேணும், வடை வேணும், உங்களை கேட்க ஆசை. ஆனா நம்ம அது விசேஷமா சொல்லிட்டு இருக்கோம், அது வேணும் இது வேணும். இன்னைக்கு நம்ம நியூ இயரே கிடையாது, ஆனா எல்லோரும் பாருங்க எல்லா ராத்திரியும் பாயசம். நீங்க பாயசத்தை வச்சு சாப்பிடுங்க, நான் வேண்டாம்னு சொல்லல, பகவான் நிவேதனம் பண்ணி சாப்பிடுங்க. ஆனா விவகாரம் புது வருஷம்னு ஏன் சொல்றீங்கிறது என் கவலை. நமக்குன்னு ஒரு வருஷம் இருக்கு, அதுல கொண்டாடுங்க, வேண்டாம்னு சொல்லல. இந்த இது கொண்டாட வேண்டாம்னு சொல்லல, பாயசம் சாப்பிடுங்க, சக்கரை பொங்கல் வச்சுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா புது வருஷம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. இப்படி விசேஷமாக எல்லோருக்கும் உலகத்துல இருக்கிற சகல பிராணிகளுக்கும் அன்னதாதாவா இருக்கிறத அவர் தான். அதனால அவருக்கு வாஜசனா, வாஜம் அன்னம் அர்த்தினாம் சதோதி, எல்லோருக்கும் அன்னத்தை தருகிறார். அதனால அவருக்கு என்ன பேரு, வாஜசனா ததாதி வாஜசனா. அதுக்கப்புறம் பகவானுக்கு ஸ்ருங்கின்னு பேரு. இந்த ஸ்ருங்கின்னு என்ன, கொம்புள்ளவன் அர்த்தம். சாதாரணமாக தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல வச்சிருப்பா, ஏன்னா அவர் கொம்பு இருக்கோ, இது கொம்பு இருக்கோன்னு விலட்சணமானவன் ஒரு அர்த்தம், அவ்வளவுதான். ஏன்னா அவர் அவ்வளவு பெரியவரா, அது கொம்பு இருக்க தலையில அப்படின்னு கேட்பார். அந்த கொம்பு இருக்கோன்னு கொம்புள்ளவன் ஒருத்தர் இருக்க, யார, எங்க மகாவிஷ்ணு. எது சார் அவருக்கு கொம்புன்னார், அவர் வராகாவதாரம் பண்ணினார். அந்த வராகாவதாரத்துல பூமியே அப்படியே கீழே இருந்து அப்படியே சமுதிரத்தை கொண்டு வந்திருக்கார் வழிகள். பிரம்மதேவர் உலகங்கள்லாம் படைச்சார், எல்லா உலகங்களும் இருக்கு, அதாவது இயற்கையாகங்கள்ல பண்ணி சௌக்கியமா இருந்துட்டு இருக்கா. கொஞ்ச நாளா இருந்தா போல இருந்த இவரு யாகமும் நடக்கலையே, ஒரு பூஜையும் நடக்கலையே. தேவதைகளுக்கு ஒண்ணும் வரல, அவளுக்கு யஜ்ஞபாகம் ஒண்ணும் வரல. அப்ப தேவதைகள் பாக்குறா, என்னாச்சுன்னு, உலகத்துல யாருமே பூலோகத்துல யஜ்ஞபாகம் பண்ணலையே, இவன் வேலிகள் எல்லாம் பண்ணி அவளுக்கு கொடுத்ததான் அங்கே ஆகாரம் ஆகும். அது என்னாச்சு, யாருமே பண்ணலையே, என்ன ஆச்சுன்னு பார்த்தா பூமியே காணும். ஏதோ பென்சில் காணாம போகும், ரப்பர் காணாம போகும், அதுல பூமி காணாம போயிடுதுன்னு எப்படிதான் இருக்கும். உலகம் முழுக்க பார்த்தா வெறும் ஜலம் தான் இருக்கு, பிரளய பயோதி ஜலே, பூமியே காணும். என்னடா பண்றதுன்னு தெரியல. பிரம்மதேவர்கிட்ட போய் முறையிட்டா. அவ என்ன பண்ணினா, அவருக்கு என்ன தெரியும், படைக்கதானே தெரியும், படைச்சது காணாம போயிடுச்சு, என்ன பண்றது, மகாவிஷ்ணுட்ட போனார். மகாவிஷ்ணு சொன்னார், ஒண்ணும் கவலைப்படாதீங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு. அவரு சமாதியில பார்த்தார்.
இந்த பூமண்டலத்தை எல்லாம் பாயாட்டம் சுருட்டி ஹிரண்யாட்சன் ஒருத்தர் அவர் சமுத்திரத்துக்குள்ள உட்காந்து எத்தனை வீட்டுல வச்சுட்டார். யாரோ மனுஷங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆசை இருக்கும், ஏதோ இன்னொருத்தருக்காக நமக்கு வேணும், நம்ம எல்லாத்த விட பணக்காரனா இருக்கணும், இவ்வளவுதான். அவனுக்கு ஆசை என்னடா, உலகம் முழுக்க எனக்கே ஆகணும், வேற யாருக்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாத்தையும் மடிச்சு உள்ள வச்சுட்டார். பூமி காணும் சரியா அப்படி இருக்கிறதுக்காக மகாவிஷ்ணு ஒரு க்ஷணம் என்ன பண்ண, பிரம்மதேவனுடைய மூக்குல இருந்து ஒரு தூரம் துணித, அங்க மூக்குல இருந்து ஒரு சின்ன சைஸ்ல ஒரு வராக பன்னியானது ஏற்பட்டது. அது அங்கிருந்து கீழே விழறதுக்குள்ள தபேன்னு விழறதுக்குள்ள யானை சைஸுக்கு வளர்ந்ததும் அவ்வளவு வேகமா வளர்ந்ததுங்கிறது பாகவத்தில். அப்படியே நேர கீழே வந்த தபேன்னு ஜலத்துக்குள்ள போனார். போன சத்தத்துக்கு அந்த ஹிரண்யாட்சன் அவன் பார்த்தான். அவன் என்ன பண்ணினான், சண்டைக்கு வந்துட்டான். யாரப்பா இப்படி, நான் இருக்கிற காலத்தை என்னை விட சத்தம் பண்ணிட்டு சமுத்திரத்தை குதிக்கிறவர் யார் அப்படின்னு நினைச்சுட்ட வெளியில சண்டைக்கு வேற வந்தது. இவன் 2 பேருக்கு சண்டை வந்தது. அதுல அந்த ஹிரண்யாட்சனை கொண்டு அந்த பூமியை தன்னுடைய மூக்குல இருந்து எடுத்து வெளியில கொண்டு வந்து ஆதி வராக ஸ்வரூபம் அப்படின்னு பேரு. அதே போலயே பிரளய காலத்துல பிரபஞ்சம் முழுக்க எங்கேயும் ஜலமாயிடுறது. இப்ப ஜலமாகும் பொழுது என்ன பண்ணினார், இந்த வேதங்களை ரட்சிக்கணும், அதே போலயே சப்தர்ஷிகளை ரட்சிக்கணும். ஏன்னா மறுபடியும் அடுத்த திருஷ்டி வரணுமே, அதற்காக ஒரு ஓடத்துல இவாள்லாம் வச்சுண்டு அப்படியே வந்து எங்க அந்த குருவாயூர்னு ஒரு இடம் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே கொண்டு வந்து நிறுத்தினாரா. அந்த மீனாவதாரம்னு சொல்றல, அந்த மீனாவதாரத்துல அந்த மீனுக்கும் ஒரு கொம்பு இருக்கு. அந்த கொம்பை புடிச்சுட்டு அப்படியே அதை கொண்டு வந்து அங்க நிறுத்தின. அதான் அந்த இடத்துல அதான் குரு அங்க இருக்க, இந்த வாயு அங்க இருக்க. இவ 2 பேரும் சேர்ந்ததுனால குரு வாயூர், குரு வாக புராதீஸ்வரர் அப்படி. அதற்கு பிறகு அங்கே மகாவிஷ்ணுடைய ஒரு ஸ்வரூபம் ஏற்பட்டதாகவும் சாந்திரானந்தாபோதாத்மகம் அனுபவிக்கும் காலதேசாவதித்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேண நிர்தாஸ்யமானம் அஸ்பஷ்டம். ஸ்பஷ்டமா இல்லையா வரும் அங்கே பிரளய காலத்துல எப்படி இருக்கா, ஆனா ஸ்பஷ்டமாத்திரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம், எல்லோருக்கும் புருஷார்த்தத்தை கொடுக்கக்கூடியதான பிரம்ம தத்துவம். தத்தாவஸ்பாதி சாட்சாத் குரு பவனபுரே அந்த பாக்கியம் ஜனானாம். நீங்க பண்ணினதான பாக்கியம். இந்த ஜென்மாவில மாநில பிறகு எடுத்திருக்கேன். ஒரு தடவை போய் குருவாயிட்ட பார்த்துட்டு சுவாமிய பார்த்துட்டு அவ்வளவு அழகுன்னு சொல்ற. காரணம் என்ன தெரியுமா, நம்ம புண்ணியங்கள்லாம் சேர்ந்து அங்க இருக்கான். நீங்க இல்லைன்னா மனுஷாளுக்கு புண்ணியம் ஏதுங்கிற கட்டத்தில் அப்படி அந்த வாமனாவதாரத்திலிருந்து மீன் அவதாரத்திலையும் மத்யாவதாரத்திலையும் வராவதாரத்திலையும் பூமியை காப்பாற்றுகிறது. ஆகையால் அவருக்கு சுருங்கி கொம்புள்ளவனோன்னு சொன்னா யார, மகாவிஷ்ணுக்கும் கொம்புண்டு இருக்கு அப்படின்னு. அதான் பிரளயாம்பசி சுருங்கவத் மத்ய விசேஷ ரூபா சுருங்கி. பிரளய காலத்துல கொம்ப வடுந்து கொம்போட இருந்து மத்ய விசேஷ ரூபமா இருந்தார் சுருங்கி. மத்வத்யோ அதிசாயனே இனி பிரத்யா என்ன கொம்புடையவர். சாதாரணமா மீனுக்கு கொம்பு இருக்காது, ஆனா முள்ளுதான் இருக்கும். ஆனா இந்த மீனுக்கு என்னன்னா கொம்பு இருக்கு. வரகாவதாரங்களை மூக்குல முன்னால ஒரு கொம்பு இருக்கு. இதெல்லாம் என்ன க்ஷேமத்துக்கு அறிகுறி. நாராயண பக்தத்திலே ஸ்ரீமத் பாகவத்தை எழுதணும்னு ஆரம்பிச்சார். மனசுல நினைச்சுண்டார், எங்கே மீன்ல இருந்து ஆரம்பிங்கோன்னு ஆரம்பிச்சு அங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கார். அவதாரங்கள்ல மத்ய பூர்ம வராக, அதுக்கு முன்னால ஸ்ரீமத் பாகவதாதி கிரந்தங்கள்ல 28 அவதாரம் சொல்லுவோம். இங்க என்ன மீன்ல இருந்து ஆரம்பிங்கோன்னு அங்க இருந்து ஆரம்பிச்சார். அப்படி சகலக்ஷேமம். அதனால அந்த மத்ய அவதாரம் வரகாவதாரம் உபாசனா மார்க்கத்துல முதல்ல வரகாவதாரத்தினுடைய தோற்றம் கிடைச்சுன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்றான் அவளுடைய சொரூபத்துல. அப்படி அந்த வரகாவதாரம் என்ன பண்றது, அதனுடைய சரீரமே புண்ணியமா, சரீரத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு ரோமமும் ஒவ்வொரு யஜ்யமா, யஜ்ய ஸ்வரூபமாக யஜ்ய வராக மூர்த்தின்னு சொல்ற. அப்படி வரகாவதாரம் தோண்டிச்சுன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். அப்படி சுருங்கி பகவான கொம்பனுங்கிற இந்த கொம்பன் எங்க இருந்து வந்தது, இங்க இருந்து வந்தது. மத்வத்யா அதிசாயனே இனி பிரத்யா. இப்படி நமக்கு இது தோணிச்சுன்னா அடுத்தது என்னன்னா
மனுஷருடைய சத்ருக்களை எல்லாம் கொண்டு விடுறாரு அவர். அதனால அவருக்கு என்ன பேரு? ஜெயந்தா. இந்த ஜெயந்த்னு பேர் நார்த் இந்தியால ரொம்ப பேர் வச்சுருப்பார். நம்ம ஊர்ல அது அவ்வளவு தூரம் பிரபலம் இல்ல. இந்த ஜெயந்தகாங்கிற பேரு உத்தரதேசத்துல வச்சுருக்க. இந்த ஜெயந்தன்னா யாருன்னு, சத்ருக்களை ஜெயிக்கிறவர். சத்ருக்கள் யாரு? நம்மளை விரும்பாதவா, நம்மளோட சண்டை போடுறவா, அபிப்பிராய வேதனை இருக்கிறவால நம்ம சத்ருக்கள்னு சொல்றோம். ஆனா நிஜமா சத்ரு யார் தெரியுமா மனுஷனுக்கு? நம்ம மனசுல இருக்கக்கூடியதான காமாதிகள். காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவா மகாசனோ மகாபாப்மா வித்யேன மிக வைரிணம். சத்ருன்னு வேற யாரோ நினைக்காதீங்க. நம்ம மனசுல அது வேணும், இது வேணும், இது வேணும் ஒரு ஆசை இருக்குதாரு. சின்ன குழந்தைகளா இருக்கிறப்ப லாலிபாப்ல இருந்து ஆரம்பிச்சு வயசான 85 வயசு தாத்தா எனக்கு ஐஸ்கிரீம் வேணுங்கிற. எப்போ ஒரு நாள் வேணா போனா போறதான் சொன்னான். டெய்லி வேணும்னு கேட்டா தான் வம்புன்னு. ஜனங்களுக்கு இது வேணும் அது வேணும் இந்த ஆசை இருந்துட்டே இருக்கிறதுல ஆசையோட இருந்தா போறாது. அந்த ஆசையானது கிடைக்கலன்னு அது குரோதமா மாறுறது. நமக்கு கிடைக்காம யாரு விட்டானா ஒரு விட்டனே வேற ஒரு செய்தி பார்த்துக்குவேன் அப்படிங்கிற பார்த்தா அது இருக்கக்கூடாது. அதனால இந்த காமம், குரோதம், லோகம், என்னுடைய காசு ஒரு பைசா செலவாகக்கூடாது. மேல மேல வளர்ந்துட்டே இருக்கணும். மற்றவாழ்டைய காசு செலவாயிட்டே இருக்கணும். மற்றவாழ்டைய காசு நான் வாழணும் இப்படின்னு நினைக்கிறவா இருக்கிறதுல இது நம்ம ஊர்ல இப்ப தோன்றதில்ல. ஆனா அவ பண்ணக்கூடியதான செயல் அப்படிதான் இருக்கு. வெளியில பார்க்கும்போது அவன் ரொம்ப தாராளமா செலவு பண்றா போல இருக்கு. பாருங்க, இந்து பேப்பர் முழுக்க பார்த்தேன்னா நியூ இயர் சேல்ங்கிறான். அதுல என்ன வாங்கணும் தெரியல, எல்லாமே இருக்கு. இருந்தாலும் வாங்காம அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். ஜனங்களுக்கு பாருங்க 50% ஆஃபருங்கிறான். எனக்கு புரியல. இத்தனை நாளா 2 மடங்கு வச்சுதானே வித்துருக்கேன். அவன் இல்லைன்னா இப்ப 50% ஆஃபர்ல அவனுக்கு அதையும் வச்சானா அவனுக்கு லாபம் இல்லாம நஷ்டத்துக்கு யாராவது பண்ணுவானா? அவன் வேலைக்காரனுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டாமா? பொருள் கொடுக்க வேண்டாமா? ஆனா நம்ம எல்லாம் படிச்சவா தான், யாரும் குறைச்சல் இல்ல. அவன் எக்கனாமிக்ஸே படிச்சிருக்கான். ஆனாலும் ஏதோ ஒரு 50% அவன் ஏமாந்து போய் வாங்குறான். ஒண்ணுமே சொல்ல முடியல. விவகாரம் என்னன்னு அவளுக்கு ஏதோ ஒண்ணு காமிச்சா ஏதோ சுலபமா பரத்ததா விலைக்கு வர்றதுங்கிற ஒரு அபிப்பிராயத்தை வாங்கி விடுறா விவகாரம். இதுதான் லோகம்னு சொல்ல. நமக்கு லோகம் இல்லையே, நம்ம சாதாரணமா தான் இருக்கோம், எல்லாருக்கும் தானமா கொடுக்கறோமே அப்படி இருக்கவே நினைக்கிறோம். ஆனா நம்ம மனசுல லோகம் இருக்கா இல்லையான்னு பாத்துக்க வேண்டாமா? பாத்துன்னா தெரியும். மதம் எனக்கு சமானமா யாராவது இருக்கானா? என்ன படிச்சிருக்கேன், என்ன பண்றேன், ஒவ்வொரு விவகாரத்தையும் நான் தான் எல்லாத்தோட வசதி. என் மாதிரி பேசுறதோ, என் மாதிரி எழுதுறதோ, என் மாதிரி பழகிறதோ ஒருத்தராலையும் வர முடியாதுன்னா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இவைகளோட இன்னொன்னு மோசம் மாஸ்கரியம். மாஸ்கரியம்னா என்னன்னா இன்னொருத்தர் நன்னா இருந்தா அது பொருட்கள வயர் வெடிச்சு போறது. அவாத்துல ஒரு அழகான டிவி இருக்குன்னு பார்த்துட்டேன்னா போறோம். ராத்திரி எல்லாம் ஆத்துல தூங்குறது இல்ல மாமி. அவ்வளவு நல்லா இருக்கு அவாத்துல. என்ன பிக்சர் கிளாரிட்டி, என்ன சின்ன இருக்கு, கவரோட கவரா இருக்கே. நம்ம டிவி இங்க இருந்து அங்க வரைக்கும் பீமசேன நாட்டம் இருக்கே. அவ்வளவு அந்த ரிமோட்டே கையிலேயே வச்சுட்டு இருக்கான் போல இருக்கேன். இத்தனையும் அதுக்கு என்ன? நம்ம ஆத்துல இருந்தா அது வசதி இல்ல, இன்னொருத்தர் ஆத்துல இருந்தா அவன் ஆத்துல இருக்கேங்கிற ஒரு கவலை. என்ன பண்றதுதான் அசூயான்னு மாஸ்டரியம். வயறு வெடிச்சு போறது பாருங்க. இன்னொருத்தர் நன்னா இருந்தா இது சாதாரணமானதுக்கு இல்ல, ஜட பதார்த்தங்களுக்கும் இருக்குங்கிற கவி. மாம்பழத்தை போற்றினா வாழைப்பழம் அப்படியே சாஞ்சு கோணலா போயிடுதான். பலாப்பழம் வந்து மேல முள்ளு முள்ள போயிடுதான். தேங்காய் வந்து அப்படியே ஜலமா போயிடுதான். ஏண்டா நீங்க எல்லாம் மாம்பழத்தை ஸ்தோத்திரம் பண்றல, மாம்பழத்தை ஸ்தோத்திரம் பண்ணினா ஏதோ அது நன்னா இருக்கு ஸ்தோத்திரம் பண்ண போறது. இவைகளுக்கு எல்லாம் ஏஞ்சல் அவ்வளவு. அதான் கிருணி பழம் ஒண்ணு இருக்கு, அது டமான வயலை வெடிச்சுட்டாங்க. காரணம் என்ன? இந்த அசூய். அது அங்கேயே சொல்றது இல்ல, நம்ம கிட்ட இந்த தோஷங்கள்லாம் இருக்குன்னு பார்க்கறதுக்காகத்தான் கவிகள் சொல்றாங்க. இன்னொருத்தர் சௌக்கியமா இருந்தா ஏதோ ஜென்மாந்திரத்துல பாக்கியம் பண்ணினா பகவானுக்கு
துளசியை போட்டால் ஒரு பாதங்கள்ல பரமேஸ்வரன் தலையில வில்வத்தை வச்சா சௌக்கியமா இருக்கட்டும்னு நினைக்க மாட்டாரே. ஐயோவன் சௌக்கியமா இருக்கேன்னு சொல்றதே ஐயோன்னு ஆரம்பிக்கிறான். அதனால இவாள் தான் சத்துருக்கள். இவாளை ஜெயிக்கணும்னா நம்மளால ஜெயிக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? நம்ம மனசே இந்த தோஷங்களோட கூடி இருக்க. அப்ப இந்த தோஷங்களை விட்டு நம்ம மேல வரணுமையானால், நம்ம மனசு ஜெயிக்கணுமையானால் என்ன பண்ணணும்? இந்த மனசுக்கு மேல இருக்கக்கூடியதான ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கணும். இதை விட வசதியா இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை ஆலம்பரமாக கொண்டோமையானால் இவைகளை ஜெயிக்கலாம். அதுக்காகத்தான் பரமேஸ்வரனை தியானம் பண்ணுங்கோ. மகாவிஷ்ணு நாமத்தை சொல்லுங்க. அவர் எப்படிப்பட்டவர்? ஜெயந்தா, எல்லாரையும் ஜெயிக்கிறவர். யதா யதா உபாசத்தை ததைவ பலம் பவதி. எப்படி பகவான் உபாசிக்கிறீங்களோ அப்படி உங்களுக்கு பலம். அவர் அந்த சத்ருக்களை ஜெயிக்கிறவரா நீங்க உபாசனை பண்ணல, ஏன்னா நம்ம மனசுல இருக்கிற சத்ருக்கள் எல்லாம் போயிடுவார். அதனால நம்ம சர்வதாசர்கள் பகவானை இப்படி தியானம் பண்ணுங்கிறதுக்காக அரியின் அதிசயேன நிஜயதி இது ஜெய ஜெய ஹேதுர்வா ஜெயந்தா, ஜெயிக்கிறார். ஜெயத்துக்கு சாதாரணமாகவும் இருந்திருக்கார், காரணமா இருக்கார். ஆகையால் அவருக்கு என்ன பேரு? ஜெயந்தா. அதுக்கப்புறம் சர்வவித் ஜெயி. சர்வவித் ஒன்று, ஜெயின்னு ஒன்று. சர்வவித் சர்வ விஷயம் ஞானம் அஸ்யாஸ்தி. நாம ஒரு விஷயத்துல இருக்கோம், நமக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறோம். இது நினைக்கிறதே தவிர வஸ்துதா கிடையாது. நமக்கு ஒரு ஆத்திலேயே ஒருத்தர் 20 வருஷமா இருந்துட்டு இருக்க, அங்கே வாசம் கிராமாந்தரத்துல ஜன்னல் இருக்க. ஆமா, இங்க இத்தனால இருக்கேங்கிறல உங்க ஆத்துல எத்தனை ஜன்னல் இருக்குன்னு கேட்டேன். எத்தனை வாசப்படி வாசக்கால இருக்குன்னு கேட்டேன். பழைய நாள்ல இது ரொம்ப முக்கியமா வச்சுப்பாங்க. எத்தனை வாசக்கால இருக்கு அப்படின்னு. அவர் 12 இந்த வாஸ்து பிரகாரம் தப்பு இன்னொன்னு வச்சுக்கோங்க. அவ வாசக்கால தவற அடிக்கணும்னு இல்ல. என்ன 12 இருக்கக்கூடாது, 13 இருக்கணும். அவர் இங்கிலீஷ் பேப்பர் படிச்சிருக்காரு, 13 நல்ல நம்பர் இல்லைன்ட்டார். என்ன பண்ணுவார்? ஒரு வாசக்கால எடுன்னா அவ்வளவுதான், விவகாரம் இல்ல. இது என்ன சுவாமி இப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்ற. இது 12 எண்ணித்தான் சொல்றாரு அவர். என்ன நம்ம ஆத்துல இத்தனை வாசக்காலம் இருக்குன்னு தெரியாது. ஏன்னா இவர் எண்ணிக்கை எண்ணி இருக்காரு தெரியுமா? நான் கிரகப்பிரவேசம் பண்ற அன்னைக்கு வாத்தியார் சொல்லியிருக்கார், ஒவ்வொரு வாசக்காலுக்கும் துண்டை போட்டு ஒவ்வொரு தேங்காய் உடைச்சு அங்க இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அன்னைக்கு எத்தனை இருக்குன்னு எண்ணினவர், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்னல இப்ப கேட்டா எத்தனை வாசக்காலுக்கு தெரியாது சார், டவுட்டுங்கிற. 20 வருஷமா அந்த வீட்டுல இருந்துட்டு இருக்கே தெரியலையே. நம்ம கவனிக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கிற பதார்த்தங்களை நம்ம கவனிக்கிறது இல்லை. உங்க ஜன்னல்ல எத்தனை கம்பி இருக்குன்னு நான் போய் எண்ணிட்டு வரேன். தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கலாம். ஏன்? நமக்கு ஏற்படக்கூடியதான அறிவு இருக்கு பார்த்தல, அது உதாசீன ஞானமா இருக்கு. அதை நம்ம பார்த்தாலும் நம்ம அதை ரெக்கார்ட் பண்றது இல்ல. நீங்க ஜன்னல்ல பாக்கலையா? பார்த்துட்டு இருக்கேன், ஆனா எத்தனை இருக்குன்னு எண்ணினீங்களா? எனக்கு இதான வேலை சார் இருக்கும். உங்க ஆத்துல விவகாரமா நீங்க தெரிஞ்சுக்காத போனா எத்தனை இருக்கு டக்குனு ஒரு ஆத்துல மொத்தம் எத்தனை பல்பு இருக்குன்னு கேளு. இப்படி ஏதோ 1/2 மணி நேரம் சொல்லி தப்பா சொல்லுவோம். ஏதோ 1-2 விட்டுருவோம். ஏன் சுவாமி இதை நம்ம கவனிக்கிறது. ஆனா அந்த பகவான் இருக்கார் பார்த்தல, அவருக்கு எல்லாம் தெரியும். எந்தெந்த ஆத்துல மனுஷனுக்குள்ள என்னென்ன சொரூபம் இருக்கு, ஒவ்வொரு மனுஷனிடத்துலயும் எத்தனை எண்ணங்கள் இருக்கு, அதுவும் தெரியும். அதனால அவனுக்கு என்ன பேரு? சர்வவிது. சர்வவிது யஜ்ஞானமயம் தபா. சர்வஜா, மேலோடு இருக்கிற எல்லா பொருளையும் அறிந்தவர். சர்வவித், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவர் அறிந்தவர். எத்தனை குழந்தைய பிறந்திருக்கா, எத்தனை குழந்தைகள்லாம் வாழ்ந்திருக்கு, எத்தனை குழந்தைகள் படிச்சுட்டு இருக்கு, எத்தனை குழந்தை அழகா இருக்கு, அத்தனையும் சொல்ல தெரியும் அந்த பரமாத்மா. அதனால அவருக்கு என்ன வேறு? சர்வவித். ஆனா இதை நம்ம நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். நம்மகிட்ட என்ன பொருள் இருக்குன்னு நமக்கு நிஜமா தெரியல. டக்குன்னு ஒரு மாமியை கூப்பிட்டு உங்க இடத்துல எத்தனை புடவை இருக்கு உங்களுக்கு, உங்க புடவை எத்தனை இருக்குன்னு எல்லாம் தெரியாது சார். அது என்ன எண்ணி சொல்லணும். ஒரு அப்ராக்சிமேட்டா 150 இருக்குமா? ஓ சரி, என்ன பொங்கலுக்கு வாங்க போறேன்னா 150 கட்ட போறேன். விவகாரம் என்னன்னா மறுபடியும் வாங்கணும். இந்த எண்ணம் பார்த்தல இருந்ததையே மறுபடியும் மறுபடியும் வேணும் 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 வேணுங்கிற எண்ணம் இருக்கு. இவை என்ன நம்மளை
வேணும்னு வேண்டாம், வந்தா சரி. அவரா போய் வாழ்ந்து போனா போறது வாங்கி கொடுத்தா நோன்னு சொல்ல வேண்டாம். அதுல இன்னைக்கு நடக்காத காரியங்கிறட அரிசாலே வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாருங்கிற அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமா கிடைக்கும். பகவான தியானம் பண்ணேன்னா அலமபிச்ச வாஞ்சா சமதிகம் சரண்யே லோகானாம் தவகி சரணாவே வதிப்புணவும். பகவான தியானம் பண்ண தொடங்கிட்டு இருந்தா நீங்க பகவானுக்கு இது வேணும் அது வேணும் நீங்க டிமாண்டே கொடுக்க வேண்டாம். யோஜனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்ப வேணுமோ எவ்வளவு வேணுமோ அதை விட அதிகமாக கொண்டு வந்து கொடுத்தார். அந்த நம்பிக்கையோட இருக்கணும். அப்படி பகவான் எப்படிப்பட்டவர்? சர்வவித். அதோட மட்டும் இல்லைன்னு ஆபியந்தரான் ராகாதீன் வாக்கியான் ஹிரண்யாட்சாதீன் துர்ஜயான் சேதும் சீலமத்யேதி ஜெயி. நமக்குள்ள இருக்கக்கூடியதான உள்ளூர இருக்கக்கூடியதான சத்ருக்கள் யாரு? ராகாதீன், ராகத்வேஷ, இந்த காமக்ரோதாதி ராகத்வேஷாதி இப்படிப்பட்டதான பதார்த்தங்கள் இருக்க பத்தில இதை ஜெயிக்கிறார். அதோட மட்டுமல்ல வெளியில இருக்கக்கூடியதான சத்ருக்கள் யார? ஹிரண்யாட்சன், ஹிரண்யகசிபு இப்படிப்பட்டதான சத்ருக்கள். நம்ம இன்னைக்குதான் ஏதோ கொடூரமான மனுஷால் நினைக்கிறோம். இதை விட நாஸ்திகள் ஒரு காலத்துல நிறைய இருந்தா. ஆனால் நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. பகவான் இருக்கார். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அபியுஸ்தானம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் சுருஜாமி. பகவான கண்ணே இல்லையோ, பகவான் தூங்கிட்டு இருக்காரோ எத்தனை பேர் சொல்றா பார்த்தா? அல்ல, சும்மா ஒவ்வொரு சந்தர்ப்பம் வரும் பொழுது தானா வந்துதான். அவர் அவதாரம் பண்ணினா அவர் மனத்தை வச்சாரையானால் அவரை ஜெயிக்க யாராலையும் முடியாது. அவளை ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபு அவளை ஜெயிக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு நினைச்சுட்டு தேவதைகள் எல்லாம் போய் பிரம்மதேவர் பரமேஸ்வரன் இவாள்கிட்ட முறையிட ஒண்ணும் கவலைப்படாதீங்க நான் வரேன்னு அவ்வளவுதான். அடுத்த க்ஷணம் வந்தார், அவதாரம் பண்ணினார், இவ ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டார். அவள்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா? ராவணாசுரனோ ஹிரண்யாட்சனோ ஹிரண்யகசிபோ அவளுடைய ஒரு பலம் என்ன இருந்தது? சஹஸ்ரண்ட பௌக்தா சதா சூரநாமா. சூரபத்மன் சார் 1000 அண்டங்கள் அவருக்கு. எவ்வளவு காசு எடுத்து வச்சுட்டு இருக்கா பாருங்க. ஒரு அண்டம்னா 7-14 லோகங்கள். இது போல சேர்ந்த 14 லோகங்கள் சேர்ந்தா ஒரு அண்டம். அது போல 1000 அண்டங்கள் தான் வசமாக்கிட்டானா. என்ன பண்ண போறேன்? தங்கத்தையே சாப்பிட போறேன் வச்சுட்டான். அப்புறம் என்ன பண்ணினா அம்பாள்கிட்ட போய் கேட்டேன். அம்பாள் சுப்பிரமணிய சுவாமி கொடுத்து நீ போய் சண்டை போடுங்க. திருச்செந்தூர் கஷேத்திரத்துல போய் சண்டை போடுற. அந்த சூரபத்மன் என்னன்னா ஒரு இடத்துல பானத்தை விடுவான், அதை விட்டுவிட்டு இன்னொரு பானம் அங்க அவர் மேல போடுறதுக்குள்ள இன்னொரு அண்டத்துக்கு போயிடுவான். இப்படி அவரை ஜெயிக்கவே முடியல சுப்பிரமணிய சுவாமி. அப்பவே அம்மா கிட்ட போய் கேட்கிறாரு, இப்படி ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரியலையே. தன்னுடைய கையில இருந்து ஒரு சக்தியை கொடுத்தார். அம்பாண்டி சக்தி தானே எல்லாமே நடக்கிறது. சக்தியை கொடுத்தார். அந்த சக்தியை கொடுத்ததுமே சக்தி ஆயுதம் வேலாயுதமாக வந்தது. அந்த வேலாவது கொடுத்துட்டு இருக்க. அது வஜ்ரமா தங்கமா வெள்ளியா தெரியல. அதனாலதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேல். தங்க வேலுங்கிறான், வஜ்ர வேலுங்கிறான். விவகாரம்னா அதனுடைய ஸ்வரூபம் என்னன்னு தெரியல. அந்த வேலாயுதத்தை எடுத்துட்டு போனார், அபிமந்திரணம் பண்ணி போட்டார். என்ன ஆச்சுன்னு அவருடைய மாயையே மறைஞ்சு போச்சு. அந்த சூரபத்மனுடைய மாய மறைஞ்சு போச்சு. அவன் எங்க இருக்கான்னு கரெக்டா கண்டுபிடிச்சுட்டார். அடுத்த க்ஷணம் பானம் போட்டான், கீழே விழுந்துட்டான். என்ன அவன் மாய கலைஞ்சதுன்னா ஒன்னால தாங்க முடியாது. அடுத்த க்ஷணம் பிராண விட்டார். இவர் என்ன பண்ணியாச்சு, அந்த வேலாயத்தை எடுத்து போய் மறுபடியும் அம்மா கிட்ட கொடுக்கிறார். அம்மா சொன்ன இது மேல இதுக்கு உபயோகம் இல்லை, எனக்கும் உபயோகம் இல்லை உனக்கும் உபயோகம் இல்லை. ஏன்னா அது போல ஒரு அரக்கன் வந்தா தானே உபயோகம். மற்றவங்க சாதாரண வச்சுட்டான், நம்ம உபயோகம் இல்லை. என்ன உன் கையிலேயே அலங்காரமா வச்சுக்கொண்டார். அதனால பகவானுக்கு என்ன பேரு? சக்தி தரம். சுப்பிரமணிய சுவாமிக்கு அநேக பெயர்கள்ல சக்தி தரா அப்படின்னு சக்தி எப்பவுமே தரிச்சுட்டு இருக்காரு. அதனாலதான் சுப்பிரமணிய சுவாமி வழிபட்டவங்க சீக்கிரம் நம்ம நினைச்சதான காரியங்களாகும் அப்படின்னு சொல்ற பார்த்தா. அதனால எல்லா சத்துருக்களையும் கொல்லக்கூடியதான அப்படிப்பட்டதான சத்துருக்கள் இருந்து அவளையும் கொல்லக்கூடியதான ஒரு திறமை அவருக்கு இருக்கு. அதனால ஜெயி. அதனால அந்த அபியந்தரான் ராகாதீன் பாக்கியான் ஹிரண்யாதீன் துர்ஜயான். யார ஜெயிக்க முடியாதோ அவளை ஜெயிக்கிறார். அதனால ஜெயி ஜேதும் சீலமத்யாயிதி ஜெயி சாட்சீல அதிகாரே ஜிகிருட்சி இத்தியாதி பாணினீய வசனாத் இனி பிரத்யய. ஜெயந்தகான்னு தானே சொல்லணும், ஜெயின்னு சொல்றேன். தனியா வியாக்கரணம்
வியாக்கரண சூத்திரம் இருக்கு, பாணின்னு சொல்லியிருக்கு. அதனால இனிப்புல சேர்ந்து ஜெயி அப்படி ஜெயின்னு, அதுக்கப்புறம் ஜெயின்னு ஆச்சு. அதுக்கப்புறம் சர்வவித்யாசௌ ஜெயிச்சா இது சர்வவித்யயி. பகவான் கிட்ட பேரு சர்வவித்யயி ஒரு நாம, சர்வவித்து அப்படின்னு ஒரு நாம, ஜெயின்னு ஒரு நாம அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா வேற வேற இடத்துல தகுதியா இருக்கு. இங்க இருக்க ரெண்டு நாமாக்களை சேர்த்து ஒரே நாம சர்வவித்யயி, எல்லாமும் அறிஞ்சவர், எல்லாரும் ஜெயிக்கிறவர். இப்படி பகவான் நாமாக்களை இந்த ஸ்லோகத்துல பார்ப்போம்.